தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. அன்பார்ந்த இறைமக்களே, தவகாலத்தின் 4ஆம் ஞாயிறான இன்று இறைவன் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ள அழைக்கின்றார். தம் மகன் வழியாக உலகை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறுவர், தீர்ப்புக்கு ஆளாக மாட்டார் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு தெரிவிக்கின்றது. இதன் வழியாக கடவுள் இந்த உலகின் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்பதை காண்கின்றோம். எனவே நற்செய்திக்கு இணங்க நாமும் இறைவனின் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொண்டு தீர்ப்புக்கு ஆளாகாமல் இருளின் வழியில் செல்லாமல் ஒளியின் வழியிலேயே சென்று உண்மைக்கேற்ப வாழ அருள் வேண்டி திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளா ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உம் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ இழுமலையோ மிதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழுமலையோ நிதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் ஃபாதர். தவக்காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறையேசுவின் இணைய பெயரால் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த ஞாயிறு தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று சிறப்பிக்கப்படுகின்றது. எருசலேமே அகமகிழ், அவள் மீது அன்பு கொண்ட அனைவரும் ஒன்று கூடுங்கள். துயருற்ற நீங்கள் மகிழ்ந்து அக்களியுங்கள், அதனால் ஆர்ப்பரியுங்கள். நீங்கள் நிறைவாக ஆறுதல் பெற்று மகிழ்வடையுங்கள் என்று இன்றைய திருப்பலியின் வருகை பல்லவி நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. தவக்காலத்திலே இருக்கின்ற நாம் ஏன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற கேள்வி கூட நமக்கு எழலாம். தவக்காலத்தில் பாதி நாட்களை கடந்துவிட்ட நாம், இந்த தவக்காலம் அருள் மிகுந்த காலம், ஆண்டவரின் அருளையும் ஆசிரியையும் பெறுகின்ற காலம். ஆகவே நம் மகிழ்ச்சியோடு இந்த தவக்காலத்திலே நாம் தவ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆகவே இது சோகத்தோடு அல்லது கட்டாயத்தினாலோ வற்புறுத்தலினாலோ செய்யப்படுகின்ற நோன்புகள் அல்ல,
மாறாக நாம் செய்கின்ற எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும் என்று நமக்கு நினைவூட்டுவதற்காக இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சியின் ஞாயிறாக சிறப்பிக்கப்படுகின்றது. எனவே இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற பொழுது இந்த ஒரு மனநிலையோடு நாம் பங்கெடுப்போம். மீதம் இருக்கின்ற தவ நாட்களை மகிழ்ச்சியுடன் இறைவனுடைய அருளை நாம் பெறுகின்ற அற்புதமான காலம் என்பதை உணர்ந்து நாம் இதை அருமையாக பயன்படுத்தி ஆண்டுடைய ஆசிரியரை பெற தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த கால திருப்பலியானது நிர்மலா பன்னீர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி எறிதலாகும். மர்சி வால்சன் மார்டினா குடும்பத்தினர் பெற்று மகிழ்கின்ற நன்மைகளுக்கு நன்றியாகும். தனது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற வசந்த் தீபக் ராஜ் நன்றி எறிதலாகும். இறை ஆசிரியரை வேண்டியும் சௌரி வீரமுத்து பிரமிளா நான்சி குடும்பத்தினர் பெற்று மகிழ்கின்ற நன்மைகளுக்கு நன்றியாகும். தயாள மேரி ஜோஷுவா ஆனந்த் தாங்கள் பெற்றுக்கொள்கின்ற நன்மைகளுக்கு நன்றியாகும். ஜான் துரைராஜ் சுமதி குடும்பத்தினர் இறையருளால் பெறுகின்ற நன்மைகளுக்கு நன்றியாகும். தேவன் உடல் நலம் பெற்றதற்காக இறைவனுக்கு நன்றியாகும். ரிச்சர்ட் ஜெராட் உடல் நலம் பெற்றதற்காக இறைவனுக்கு நன்றியாகும். மர்சி யூஜின் குடும்பத்தினர் பெற்று மகிழ்கின்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகும். தனது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற சாண்ட்ரா சம்யுக்தா இறைவனுக்கு நன்றியாகும். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் அவரோடும் அவருடைய குடும்பத்தாரோடும் இருந்து அவளை வழிநடத்த வேண்டும் என்றும், சுரேந்திர தங்கராஜ் மரிய கேரளின் குடும்பத்தினர் பெற்று மகிழ்கின்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தியும், மேத்யூ ரிபல்லோ குடும்பத்தினர் இறைவனுடைய அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் பெறுகின்ற நன்மைகளுக்கு நன்றி செலுத்தியும் இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் இவருடைய நன்றி எறிதலை ஏற்று இவளை தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் செபிப்போம். மேலும் அயனாவரம் ஜேஎம்ஜே மேன் பவர் சொல்யூஷன் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், அயனாவரம் பிரபா ஓல்டேஜ் ஹோம் வளர்ச்சிக்காகவும் நல்வாழ்வுக்காகவும், மே மாதம் 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை பூண்டியில் இயேசுவே நம் மீட்பர் தியான குழுவை நடத்துகின்ற அன்னை மரியாளின் தியான அனுபவமானது சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும், அந்தோனிராஜ் ஜெயமேரி குடும்ப ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றும், இம்மானுவேல் ஏஞ்சல் மேரி குடும்பத்தினரின் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும், கிராண்ட் ப்ரமோட்டர்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும், அந்தோனி முத்து குழந்தைகளின் நல்வாழ்விற்காகவும் கல்விக்காகவும் ஜெபிக்க வேண்டியும், அனிடெக் இன்ஃப்ரா தொழில் வளர்ச்சிக்காகவும், ஏஜேஎஸ் பவர் சொல்யூஷன் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஐ ஷார்ட் கேர் டிவி சர்வீஸ் சென்டர் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ஜேகேஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். இவருடைய கருத்துக்களை எல்லாம் இறைவன் ஏற்று இவர்களை எல்லா நலன்களாலும் வளங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்பி இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இறந்த 3ஆம் ஆண்டு நினைவு நாளில் வில்லியம்ஸ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த 9ஆம் நாள் நினைவு நாளில் கிரேசி சேவியர் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த ஜே அல்ஃபோன்ஸ் ஏ ஸ்டனிஸ்லாஸ் எஃப் ஆண்டனி கோவிந்த் கார்மல் மேரி சாண்ட்ரா குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்கள் இவர்களுக்காக இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். மேலும் இறந்த மேத்யூ ரிபெல்லோ, ஆக்னஸ் ரிபெல்லோ, ஓகே மார்க்ஸ், ரோஸ்மேரி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே ஆண்டவருடைய இரக்கத்தை இறைஞ்சி மன்றாடுவோம். இறந்த இந்த சகோதர சகோதரிகள் நிலை வாழ்வை பரிசாக பெற்று மகிழ்வார்களாக. திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியிலே நாம் நுழைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே நான் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் முறை பணிதனிலும் வெண்மையாவே. இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப எம்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியிலே இருந்தது போல்
ஒன்றாய் பெருக ஆதியிலே இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரானவும் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க இறைப்பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் சினமும் இரக்கமும் மக்கள் நாடு கடத்தப்படுதலிலும் அவர்கள் மீட்கப் பெறுவதிலும் வெளியாகின்றன. குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறை வசனங்கள் 14 முதல் 16 மற்றும் 19 23 முடிய. அந்நாள்களில் குருக்களின் தலைவர்களும் மக்களும் வேற்றினத்தாரின் அனைத்து அருவருப்புகளையும் தொடர்ந்து செய்து உண்மையற்றவர்களாய் ஆண்டவர் தமக்காக எருசலேமில் தூய்மையாக்கி இருந்த திருக்கோவிலை மேலும் தீட்டுப்படுத்தினர். அவர்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவர் தம் மக்களின் மீதும் தம் உறைவிடத்தின் மீதும் இரக்கம் கொண்டு தம் தூதர்களை மீண்டும் மீண்டும் அவர்களிடம் அனுப்பினார். ஆனால் அவர்கள் கடவுளின் தூதர்களை ஏளனம் செய்து அவர் தம் வார்த்தைகளை புறக்கணித்து அவர் தம் இறைவாக்கினர்களை இழித்துரைத்தனர். ஆதலால் அவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு ஆண்டவரது சினம் அவர்கள் மேல் கனன்றெழுந்தது. கடவுளின் இல்லத்தை அவர்கள் எரித்து எருசலேமின் மதில்களை தகர்த்தனர். அங்கிருந்த அனைத்து அரண்மனைகளையும் தீக்கிரையாக்கி விலையுயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் அழித்தனர். மேலும் அவன் வாளுக்கு தப்பியவர்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். பாரசீக அரசு எழும்பும் வரை அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் புதல்வர்களுக்கும் அடிமைகளாக இருந்தனர். நாடு ஓய்வு நாள்களை கடைப்பிடிக்காததால் 70 ஆண்டுகள் பாழாய் கிடக்கும் என்று எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் இவ்வாறு நிறைவேறின. பாரசீக மன்னன் சைரசு ஆட்சியின் முதல் ஆண்டில் எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் நிறைவேறும் வண்ணம் ஆண்டவர் அவனது மனத்தை தூண்டி எழுப்பினார். எனவே அவன் தனது நாடு முழுவதற்கும் மடல் வரைந்து அறிவித்தது யாதெனில், பாரசீக மன்னராகிய சைரசு என்னும் யாம் கூறுவது இதுவே: விண்ணக கடவுளாம் ஆண்டவர் மன்னக அரசுகள் எல்லாவற்றையும் எனக்கு அளித்துள்ளார். மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் அவருக்கு திருக்கோவில் எழுப்புமாறு எனக்கு பணித்துள்ளார். எனவே அவருடைய மக்களாக இருப்பவர் அங்கு செல்லட்டும். கடவுளாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலரிச் செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். பல்லவி. உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பா இசைக்குமாறு கேட்டனர். சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். பல்லவி. உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சூம்பி போவதாக. பல்லவி. உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. பல்லவி. உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. இரண்டாம் வாசகம். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே.
திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 4-10 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் மிகுந்த இரக்கம் உடையவர். அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள் வளத்தையும் இனிவரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல. எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு, நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. திருத்தூதரான புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுக்கு கூறியது, பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏர்னஸ்ட் ஹெமிங்வே என்பவர்
ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளர். 1899ஆம் ஆண்டு பிறந்த அவர் பல நூல்களை எழுதியிருக்கின்றார். அவர் எழுதிய ஒரு நூலுக்காக அவர் சிறப்பான விருதும் பெற்றிருக்கின்றார். கிழவனும் கடலும் என்ற ஒரு நூலை ஆங்கிலத்திலே தி ஓல்டு மேன் அண்ட் தி சீ என்ற ஒரு நூலை எழுதி அதற்காக ஒரு விருது பெற்றிருக்கின்றார். இப்படி 1954ஆம் ஆண்டு இந்த விருதை பெற்று அவர் சிறந்த ஒரு எழுத்தாளராக உலகெங்கும் அறியப்பட்டார். அவர் வீரதீர செயல்கள் செய்வதிலே ஆர்வமுடையவராக இருந்தார். அவர் விளையாட்டிலும் சிறந்து விளங்கினார், வேட்டையாடுவதில் சிறந்து விளங்கினார். புதிதாக ஏதாவது சாகசம் செய்ய வேண்டுமென்றால் அதில் அவருக்கு மகிழ்ச்சி. அதற்கேற்போ என்னவோ தெரியவில்லை, 3 முறை அவர் விமான விபத்திலே சிக்கி அவர் உயிர் பிழைத்தவர். இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனிதர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருந்தார். கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருந்தார். பலவிதமான வீரதீர செயல்களை செய்வதில் ஆர்வம் காட்டிய அவர் தான் எழுதிய நூல்களிலெல்லாம் வருகின்ற கதாபாத்திரங்கள் அப்படி வீரதீர செயல்கள் செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று படைத்த அவர் இறைவனில் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதராக வாழ்ந்து வந்தார். 1961ஆவது ஆண்டிலே அவருக்கு புற்றுநோய் இருப்பதாக கண்டறியப்பட்டுகின்றது. அப்பொழுது கூட மக்கள் எல்லாம் நினைத்தார்கள், இவர் வீரதீர செயலெல்லாம் செய்வார், துணிச்சல் மிக்க ஒரு மனிதர், ஆகவே அவருக்கு இருக்கின்ற இந்த புற்றுநோயை கூட தன்னுடைய துணிச்சலினால் விரட்டி அடித்து விடுவார். அவருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எந்த நோய் தாக்கினாலும் அதற்காக அவர் சுருண்டு போவதில்லை. கண்டிப்பாக அவர் தன்னுடைய வீரத்தாலும் துணிச்சலினாலும் இந்த நோயை அவர் வெற்றி கொள்வார் என்று எல்லோரும் பேசிக்கொண்டார்கள். ஆனால் நடந்தது வேறு. அந்த ஆண்டிலே 1961 அவர் துப்பாக்கியால் சுட்டு அவரை இறந்து போனார், தன்னையை சுட்டு கொண்டார். ஒரு மனிதன் எப்படி திறமைகள் மிக்கவனாக இருக்கலாம், அறிவில் சிறந்தவனாக இருக்கலாம், ஆற்றலில் சிறந்தவர்களாக இருக்கலாம், பல்வேறு வீர தீர செயல்களை செய்கின்றவர்களாக இருக்கலாம், துணிச்சல் மிக்கவர்களாக இருக்கலாம். கடவுள் நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி ஆகும் என்பதற்கு இவருடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. கடவுள் நம்பிக்கை இல்லை என்றால் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி சூம்பி போகிறது பாருங்கள். தன் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த ஒரே மகனையே அனுப்பும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை, விவிலியத்தின் மொத்த கருத்தையும் உள்ளடக்கிய ஒரே இறைவார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் விவிலியத்தை யோவான் 3:16 தான். அதற்காகத்தான் எல்லாமே நிகழ்ந்தன. பின்னோக்கி போனோம் என்றால் இன்றைய முதல் வாசகம் குறிப்பேடு 2வது நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம் அழகாக சொல்லுகின்றது. இஸ்ராயேல் மக்களை கடவுள் தேர்ந்து கொண்டார். தேர்ந்து கொண்ட இந்த மக்கள் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். கடவுள் தங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தார். அவர்களை எந்த அளவுக்கு அன்பு செய்தார், அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆனால் இந்த மக்கள் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். ஆகவே கடவுள் என்ன செய்தார் தெரியுமா? அவர்களை அடிமைத்தனத்திற்கு அவர்களை விட்டுவிட்டார். நீங்கள் எல்லாம் சொந்த மக்கள், என்னுடைய உரிமையான மக்கள், நான் உங்கள் கடவுள், நீங்கள் என்னுடைய மக்கள் என்று கடவுளுடைய மக்களாக தேர்ந்து கொண்ட இந்த மக்கள் அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து வந்ததனால், வேற்று தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு கொண்டிருந்ததுனாலே கடவுள் ஒரு கட்டத்தில் வெறுத்து போய், போங்க விருப்பப்படி ஏதோ வாழுங்க என்று அவளை விட்டுவிட, இதோ வேற்று அரசர்கள் அவர்கள் மீது போர் தொடுத்து அவர்கள் எல்லாம் அடிமைகளாக பாபிலோனுக்கு நாடு கடத்தினார்கள் என்பதுதான் இஸ்ராயேல் மக்களுடைய வரலாறு. இந்த பாபிலோனிலே அவர்கள் அடிமைகளாக இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் பாடிய இந்த பாடலைத்தான் இதோ இன்றைக்கு தியான பாடலே நாம் கேட்டோம். உன்னை நான் நினையாவிடில் என் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக என்று சொல்லுகிறார்கள். பாபிலோனில் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு நாங்கள் பாடிக்கொண்டிருந்தோம். இஸ்ராயலை இணைத்து நாங்கள் பாடிக்கொண்டிருந்தோம். இஸ்ராயலின் கடவுளை இணைத்து நாங்கள் புலம்பிக் கொண்டிருந்தோம், அழுது கொண்டிருந்தோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோன் நினைத்து அழுதோம். அங்கிருந்து அலரிச் செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம் என்று திருப்பாடல் 137 அவர்கள் பாடிய அந்த அவல பாடல் இடம்பெற்றிருக்கின்றது. கடவுளை நினைக்காவிட்டால், கடவுளை நம்பாவிட்டால் ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும் என்பதற்கு இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கை இன்று நம் முன்பாக கொடுக்கப்படுகிறது.
அடிமைகளாக இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு கடவுள் அப்படி அடிமைத்தனத்திலேயே விட்டுவிடவில்லை. அப்பொழுதும் இறைவாக்கினர்களை அனுப்பினார். இருந்தாலும் கடவுள் மனம் மாறக்கூடியவர். மனுஷன் மனம் மாறானோ இல்லையோ, கடவுள் மனம் மாறக்கூடியவர். மனம் மாறி நான் செய்த உடன்படிக்கை நானாவது கடைபிடிக்க வேண்டும், நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று என்ன செய்கின்றார்? இஸ்ரேல் மக்களிடத்திலே இதோ இறைவாக்கினர்களை அனுப்புகின்றார். கடைசியாக ஒரு மன்னனை இதோ உதித்தெழச் செய்கின்றார். பாரசீக மன்னன் சைரஸ் ஆட்சியிலே அவர்களுக்கு விடுதலையை அவன் அறிவிக்கின்றான். கடவுளுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சிலர் என்ன சொன்னார்கள்? ஆண்டவர் எனக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கின்றார், ஆகவே நான் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களை விடுதலை செய்கின்றேன். யாரெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றீர்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்தின் மீது பற்றுள்ளவர்களாக இருக்கின்றீர்களோ, நீங்கள் போகலாம். போய் ஆலயத்தை நீங்கள் மீண்டும் கட்டி எழுப்பலாம், ஆண்டவரை நீங்கள் மீண்டும் வழிபடலாம், ஆண்டவருடைய சொந்த மக்களாக நீங்கள் மீண்டும் வாழலாம் என்று சொல்லி அடிமைத்தனத்திலிருந்து சைரஸ் மன்னன் அவர்களை எல்லாம் இதோ அனுப்பிவிடுகின்றான். இதுதான் இஸ்ராயல் மக்களுடைய வரலாறு. அன்பார்ந்தவர்களே, இப்படி கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த விவிலியத்தினுடைய சாராம்சமே. இதுதான் யோவான் 3:16. கடவுள் தான் படைத்த யாரும் அழிந்து போக வேண்டும் என்று விரும்பவில்லை, எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன் ஒரே மகனை நமக்காக அனுப்பினார். அந்த மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த ஒரே மகனையே கடவுள் உலகிற்கு அனுப்பினார். அவரில் நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள், நம்பிக்கை இல்லாதோர் தண்டனை தீர்ப்பு பெறுவார்கள். தெளிவான வார்த்தைகள். இயேசுவிலே நம்பிக்கை கொண்டு, உண்மையான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தால் மட்டும்தான் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலக வாழ்வு நிலையில்லாதது என்று தெரிந்தும் கூட நாம் நம்முடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிலையான வாழ்வை பற்றி சிந்திக்காமல் இருக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் கொடுக்கின்ற வாழ்வு இந்த வாழ்வு அல்ல, இதை விட சிறப்பான ஒரு வாழ்வை ஆண்டவர் நமக்காக கொடுக்கின்றார். அதுதான் நிலையான வாழ்வு, விண்ணக வாழ்வு. அந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையில் நாம் ஆழமாக இருக்க வேண்டும் என்ற ஒன்றை தவிர வேறு எதையும் நமக்கு கொடுக்கவில்லை. இயேசுவிலே நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய மனம் போன போக்கிலே வாழக்கூடாது. எல்லாம் என்னுடைய நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. என் மனம் என்ன சொல்கிறதோ அதெல்லாம் நான் செய்வேன் என்று சிந்தித்து செய்து கொண்டிருக்கக்கூடாது. இறைவன் மீது நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அதுதான் அடிப்படையானது. அதுதான் இறைவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது. இன்றைய 2வது வாசகத்திலே மற்றொரு அருமையான கருத்தை பவுல் சொல்லுகின்றார். நாம் எல்லாம் கடவுளின் கை வேலைப்பாடுகள். கடவுளின் கை வேலைப்பாடுகள். நம் ஒவ்வொருவரையும் கடவுள் தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்திருக்கின்றார். நம்ம எல்லாம் ஒரு கைவினைஞன் எவ்வாறு ஒரு பானையை செய்கின்றானோ அதுபோல கடவுள் நம்ம எல்லாம் அழகாக வணைந்து 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 ஒரு அழகான பானையாக உருவாக்கி இருக்கின்றார். அவர் ஒரு கைவினைஞன், அழகான கைவினைஞன், அழகான பொருட்களை மட்டுமே உருவாக்குகின்றவன். ஆகவே தான் நம்ம எல்லாம் படைத்திருக்கின்றார். அவருடைய கை வேலைப்பாடுகளாக நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எதற்காக இப்படி மெனக்கெட்டு அழகான கை வேலைப்பாடுகளாக நம்ம எல்லாம் அவர் படைத்திருக்கிறார் தெரியுமா? இந்த 2வது வாசகம் அழகாக சொல்கிறது, நற்செயல்கள் புரிவதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய படைப்பின் நோக்கம் என்ன? பவுல் சொல்கின்றார், நற்செயல்கள் புரிவதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு வயதான மனிதர் இருந்தார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார். அவரிடத்தில் இளைஞன் ஒருவன் கேட்டான், ஐயா நீங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பதை நான் பார்க்குறேன், என்ன காரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டபொழுது அவர் சொன்னார், தம்பி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, நான் தினந்தோறும் ஏதாவது ஒரு நல்ல செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில். அப்படியா? தினந்தோறும் செய்கிறீர்களா? தினந்தோறும் ஏதாவது ஒரு நல்ல செயலை, பிறருக்கு பயனுள்ள ஒரு செயலை, மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கின்ற ஒரு செயலை, ஒரு நல்ல செயலை தினந்தோறும் செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதிலிருந்து செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், நான் சிறு வயதில் இருக்கின்ற போதே என்னுடைய தாய் என்னிடத்தில் ஒரு நாள் சொன்னார், மகனே நீ நற்செயல்கள் செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் நீ ஏதாவது ஒரு நல்ல செயலை நீ செய்ய வேண்டும். நல்ல செயலை நீ என்றைக்காவது செய்ய மறந்துவிட்டால், செய்யாமல் விட்டுவிட்டால் அந்த நாள் நீ இறந்த நாள் என்று என்னிடத்திலே சொன்னார். அன்றிலிருந்து அந்த வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்தன. நான் ஒரு நாள் நல்ல செயலை செய்யவில்லை என்றாலும் அது என்னுடைய வாழ்க்கையில் இறந்த நாளாக மாறிவிடும். ஆகவே நான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நல்ல செயலை செய்து கொண்டிருக்கின்றேன், அதனால் தான் நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, பவுல் சொல்லுகின்றார், நற்செயல்கள் செய்வதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். வேறு எதுக்காகவும் கடவுள் நம்மளை படைக்கலை.
படைப்பினுடைய நோக்கமே இதுதான். ஆகவே நற்செயல்கள் செய்து ஆண்டவரில் நம்பிக்கையை நாம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். அந்த நம்பிக்கையை நாம் பிறரிலும் வளர்க்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் எல்லோரையும் கொண்டு வருவதற்கு, மற்றவர்களை கொண்டு வருவதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட பெருவாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நற்செயல்களை செய்வது என்பது கண்டிப்பாக நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய செயல் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இல்லை என்றால் இஸ்ரேல் மக்களுக்கு நேர்ந்த கதிதான். ஏர்னஸ்ட் ஹெமிங்வே எவ்வளோ பெரிய எழுத்தாளராக இருந்தாலும், மிகச்சிறந்த சாகசம் புரிகிறவராக இருந்தாலும், வீர தீர செயலை செய்கிறவராக இருந்தாலும், இறை நம்பிக்கை இல்லாதனால் அவன் மனிதனுடைய வாழ்க்கை இறுதியில் சூம்பி போனது பாருங்கள். அவனுக்கு நம்பிக்கை இல்லை. கடவுள் இந்த நோயிலிருந்து என்னை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கை இல்லாதனால் தான் கடைசியில் அவன் இறந்து போனான். இறை நம்பிக்கையுள்ள மனிதராக இருந்திருந்தால் கடவுள் என்னை இந்த நோயிலிருந்தும் நலமாக்குவார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்திருக்கும். அவன் வாழ்ந்திருப்பான். அந்த நம்பிக்கை அவனை வாழ வைத்திருக்கும். ஆனால் இன்றைக்கு அவன் வாழவில்லை. இப்படிப்பட்ட பிரபலமான மனிதராக இருந்தும் கூட அவனுடைய வாழ்க்கை சூம்பி போனதற்கு காரணம் இறை நம்பிக்கை இல்லாதது தான். இறை நம்பிக்கை இல்லாத மனிதனுடைய வாழ்வு இப்படித்தான் இருக்கும். ஆகவே இறைவனில் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை இன்னும் ஆழமானதாக, அர்த்தமுள்ளதாக இருக்க இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைத்து இந்த தவக்காலத்திலே இறைவன் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை நாம் மிகுதிப்படுத்துவோம். இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியானதாக இருக்கும். அது நிச்சயமாக நம்மை நிலை வாழ்வுக்கு இட்டுச் செல்லும். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்ம நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அன்பார்ந்த மகன் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்றவரே, உம் திருவுடலாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், கன்னியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணித்து உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும், உன் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, தவக்காலத்தை அனுசரிக்கும் நாங்கள் கர்வம், ஆணவம், பொறாமை, போட்டி மனப்பான்மை போன்றவைகளை களைந்து தானம், தவம் ஆகியவற்றை மேற்கொள்ளவும், எம் பங்கில் இருக்கின்ற நோயாளிகள், முதியவர்கள் மற்றும் கைவிடப்பட்டவர்களுக்கு
எங்கள் மனம் உவந்து உதவி புரியும் வரம் தந்தருள வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான இறைவா, இன்று திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கும் எங்கள் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி மரிய லூயிஸ் அவர்களை ஆசிர்வதித்து அவருக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனை தர வேண்டும் என்றும், இன்றைய திருப்பலி சிறப்பிக்கும் இளையோர் குழுவையும் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு தேவையான நலன்களை பொழிய வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்வழியில் வாழ அழைப்பவரே எம் இறைவா, எம் இந்திய நாட்டை ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள் நாட்டை சீர்பொழிக்கும் நோக்கத்தை கைவிட்டு சீர்படுத்தும் வழியில் ஆட்சி மேற்கொள்ளவும், நாட்டின் வறுமை நிலை மாற்றி பலம்படுத்தி முயற்சி எடுக்கவும் தேவையான நல்ல அறிவினை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையும் இருக்கும் நிறைந்த எம் இறைவா, எம் இளம் தலைமுறைகள் நிதானத்தோடும் முழு ஞானத்தோடும் உமது நல்வழியை கண்டறிந்து உமக்கு உகந்த மக்களாக வாழ அவருக்கு நிறைந்த உண்மையை நோக்கி வழிநடத்திட அருள் வேண்டும் என்று தனிமையில் இருப்போர், கவலையிலும் இருப்போர், துன்பங்களிலும் கலங்குவோர், தேவையில்லாத அடிமைத்தனத்தில் வாழ்வோர் அனைவரையும் உமது கருணை நிலையில் நினைத்து ஆறுதல் அழுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு அளித்தருளுமை மன்றாடுகின்றோம். ஆமென். பசிப்பினி போக்குவதற்காக உயர்மறை மாவட்டத்தால் கொடுக்கப்பட்ட கவர்களை தயவுசெய்து தனியாக போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே. என்னுடையதும் உடையதுமான இந்த ஞாயிறு திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக்கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
கண்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவரான தந்தையே, உம்மை புகழ்கின்றோம். ஏனெனில் நீர் மாண்புமிக்கவர். உமது ஞானமும் பேரன்பும் விளங்க அனைத்தையும் செய்தருளினீர். மனிதர் எங்களை உமது சாயலாக படைத்து படைத்தவராகிய உமக்கே நாங்கள் பணிபுரியவும் படைப்புகளையெல்லாம் ஆண்டு நடத்தவும் உலகம் அனைத்தையும் எங்கள் பொறுப்பில் ஒப்படைத்தீர். கீழ்ப்படியாமையால் நாங்கள் உமது நட்புறவை இழந்த போதிலும் நீர் எங்களை சாவின் அழிவுக்கு விட்டுவிடவில்லை. ஏனெனில் தேடுவோர் யாவரும் உம்மை கண்டடைய நீர் இரக்கத்துடன் துணை புரிந்தீர். மேலும் எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள பன்முறை முன்வந்தீர். மீட்பினை எதிர்பார்க்க இறை வாக்கினர் வழியாக எங்களுக்கு இயம்பினீர். தூயவரான தந்தையே, காலம் நிறைவுற்ற போது ஒரே திருமகன் இயேசு கிறிஸ்துவை மீட்பராக அனுப்பும் அளவுக்கு நீர் எங்களை அன்பு செய்தீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதராக பிறந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்ந்தார். ஏழைகளுக்கு ஈடேற்றம், சிறைப்பட்டோருக்கு விடுதலை, துயருறும் இதயத்திற்கு மகிழ்ச்சி என்று நற்செய்தி கூறினார். உமது திட்டத்தை நிறைவேற்ற தம்மை தாமே சாவுக்கு கையளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து சாவை அழித்து புது வாழ்வு தந்தார். தந்தையே, நாங்கள் இனிமேல் எங்களுக்காக வாழாமல் எங்களுக்காக இறந்து உயிர்த்த அவருக்காகவே வாழும் பொருட்டு நம்பிக்கையாளர் எங்கள் மீது தூய ஆவியாரை உம்மிடமிருந்து முதற்கொடையாக அனுப்பினார். இவ்வாறு அவரது அலுவலை தூய ஆவியார் இவ்வுலகில் தொடர்ந்து நடத்தி புனிதமாக்கும் பணியை நிறைவேற்றி வருகின்றார். ஆகவே ஆண்டவரே, அதே தூய ஆவியார் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியிருள வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலையான உடன்படிக்கையாக எங்களுக்கு விட்டு சென்ற இந்த மாபெரும் மறை நிகழ்வை கொண்டாடுமாறு இக்காணிக்கைகள் அவரது உடலும் இரத்தமுமாக மாறுவனவாக. ஏனெனில் தூயவரான தந்தையே, உம்மால் அவர் மாட்சிப்படுத்தப்படும் நேரம் வந்ததும் உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தி அவர்களோடு இரவு விருந்தை அருந்துகையில் அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை இப்பொழுது கொண்டாடும் நாங்கள் கிறிஸ்து இறந்ததையும் பாதாளங்களில் இறங்கியதையும் மீண்டும் நினைவு கூறுகின்றோம். இவரது உயிர்ப்பையும் உமது வலப்பக்கத்துக்கு இவர் எழுந்ததையும் அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் இவர் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உமக்கு உகந்ததும் உலகுக்கெல்லாம் மீட்பளிப்பதுமான பலியாக இவருடைய உடலையும் இரத்தத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உமது திரு அவைக்காக நீரே ஏற்பாடு செய்துள்ள இப்பலிப்பொருளை கனிவுடன் கண்ணோக்கியருளும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறும் அனைவரும் தூய ஆவியாரால் ஒரே உடலாக கூட்டிச் சேர்க்கப்பட்டு உமது மாட்சியின் புகழுக்காக கிறிஸ்துவில் உயிருள்ள பலிப்பொருளாகுமாறு கனிவாய் அருள் புரியும். எனவே ஆண்டவரே, யாருக்காக இப்பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்கள் அனைவரையும் இப்பொழுது நினைவு கூர்ந்தருளும். இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற உடைய அன்பு பிள்ளைகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். நாங்கள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலே நாங்கள் வேரூன்றியவர்களாக இருக்க வேண்டும் என்றும் எங்களுடைய இறை நம்பிக்கை அர்த்தமுள்ளதாகவும் ஆழமானதாகவும் இருக்க வேண்டும் என்றும் இடத்திலே ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலே நாங்கள் வளரவும் இதன் வழியாக நீர் வழங்குகின்ற நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உமது அருளை பொழிந்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்திலே ஜெபிக்கின்றோம். தாங்கள் பெற்றுக்கொண்ட பல்வேறு நன்மைகளுக்காக இன்றைய திருப்பலியில் நன்றி செலுத்தி மகிழ்கின்ற நிர்மலா பன்னீர் குடும்பத்தினரையும், மஸ்ஸி வால்சன் மார்டினா குடும்பத்தினரையும், சௌரி வீரமுத்து பிரமிளா நான்சி குடும்பத்தினரையும், தயாளமேரி ஜோஷுவா ஆனந்த் குடும்பத்தினரையும், ஜான் துரைராஜ் சுமதி குடும்பத்தினரையும், மஸ்ஸி யூஜின் குடும்பத்தினரையும், உடல் நலம் பெற்றதற்காக நன்றி செலுத்துகின்ற ரிச்சர்ட் ஜெராட் தேவன் இவருடைய நன்றி எறிதலையும், தங்களது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற வசந்த் தீபக் ராஜ், சாண்ட்ரா சம்யுக்தா இவருடைய நன்றி எறிதலையும், சுரேந்திர தங்கராஜ் மரிய கேரலின் குடும்பத்தினர் செலுத்துகின்ற நன்றியையும், மேத்யூ லிபர்லோ குடும்பத்தினர் செலுத்துகின்ற நன்றி எறிதலையும் நீர் ஏற்று மேன்மேலும் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று மன்றாடுகின்ற ஜேகேஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்திற்காகவும் அவருடைய வளர்ச்சிக்காகவும், ஐ ஷார்ட் கே டிவி சர்வீஸ் சென்டர் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ஏஜேஎஸ் பவர் சொல்யூஷன்ஸ் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், அனிடெக் இன்ஃப்ரா தொழில் வளர்ச்சிக்காகவும், கிராண்ட் ப்ரமோட்டர்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஐநாவரம் ஜேஎம்ஜே மேன் பவர் சொல்யூஷன்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஐநாவரம் பிரபா ஓல்டேஜ் ஹோம் தொழில் நல்வாழ்வுக்காகவும், அதில் உரைகின்ற முதியோருடைய நல்வாழ்வுக்காகவும் அதை வழிநடத்துகின்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், மே மாதம் 21 முதல் 24ஆம் தேதி வரை பூண்டியில் நடைபெறுகின்ற இயேசுவே நம் மீட்பர் தியானம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும், பங்கு பெறுகின்றவர்களுக்கும் அதை வழிநடத்துகின்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றும், அந்தோனிராஜ் ஜெயமேரி குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும், இம்மானுவேல் ஏஞ்சல் மேரி குடும்பத்தினரின் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும், அந்தோனி முத்து அவருடைய குழந்தைகளின் நல்வாழ்விற்காகவும் கல்விக்காகவும் உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். உம்முடைய அருளையும் ஆசிரையும் இவர்கள் மீது நிறைவாக பொழிந்து இவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்றும், உம்மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலே இவர்கள் மென்மேலும் வேரூன்றி வாழ வேண்டும் என்றும் உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்
எங்கள் பேராயர் ஜார்ஜ் அண்டனிசாமி, அனைத்துலக ஆயர்கள், திருநிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இப்பலியை ஒப்புக்கொடுப்போரையும் இங்கே கூடியிருப்போரையும் உம் மக்கள் அனைவரையும் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடி வரும் யாவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம் கிறிஸ்துவின் அமைதியில் இறந்தவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற கிரேசி சேவியர், வில்லியம்ஸ், ஜே அல்ஃபோன்ஸ், ஏ ஸ்டனிஸ்லாஸ், எஃப் ஆண்டனி, கோவிந்த், காமல் மேரி, சாண்ட்ரா குடும்பத்தில் இறந்தவர்கள், ஓகே மார்க்ஸ், ரோஸ் மேரி, மேத்யூ ரிபெல்லோ, ஆக்னஸ் ரிபெல்லோ ஆகியோரையும் எங்களுடைய குடும்பங்களில் இறந்தவர்களையும், இறந்தவர்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யாரென நீர் அறிவீர், அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். கனிவுள்ள தந்தையே, புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் போஸ்கோ, உம் புனிதர்கள் அனைவரோடும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் விண்ணக உரிமை பெற்றினை அடைந்திட அருள் புரியும். பாவத்தினாலும் இறப்பினாலும் வரும் அழிவிலிருந்து விடுதலை பெற்ற படைப்புகள் அனைத்தோடும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது ஆட்சியில் உம்மை புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்மீது கொண்ட அன்பினால் இவரை நமக்கு மீட்பராக, நமக்கு நிலை வாழ்வை தருபவராக தந்தையாகிய கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவர் இவரே. இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்துண்டேன், உன்னில்லத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் வழியேறி என்னை தந்தேன், விருந்துண்டேன், உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இந்த நாவில் தினம் வந்திடுவார், இந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவே, உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவே. திருவிருந்தே தேனமுதே, திருவடி பணிகின்றே. திருவிருந்தே தேனமுதே, திருவடி பணிகின்றே. மலராக மலர்ந்து வந்தே, மனதினிலே பூசை செய்தே, பூசை செய்தே, பூசை செய்தே. இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார்.
பாடல் என்றும் இசைத்திடுவேன், என்னில் தெய்வம் என்றும் மகிழ்ந்திடுமே. தினம் தினம் நான் வருகின்றேன், விருந்தினில் மகிழ்கின்றேன். தினம் தினம் நான் வருகின்றேன், விருந்தினில் மகிழ்கின்றேன். மலரோடு மகிழ்ந்து வந்தேன், மனதினிலே பூசை செய்தேன். பூசை செய்தேன், பூசை செய்தேன், இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். எந்த நாவில் தினம் வந்திடுவார், எந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவேன். திருவிருந்தே தேனமுதே, திருவடி பணிகின்றே. திருவிருந்தே தேனமுதே, திருவடி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தே, மனதினிலே பூசை செய்தே, பூசை செய்தே, பூசை செய்தே, இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்துண்டேன், உன்னில்லத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்துண்டேன், உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். ஞாயிறு அறிவிப்புகள். 10/3/2024 ஞாயிறு. இன்று தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு. 15/3/2024 வருகின்ற வெள்ளிக்கிழமை தவக்காலத்தின் 5ஆம் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து தமிழில் சிலுவை பாதையும் திருப்பலியும் பள்ளி வளாகத்தில் நடைபெறும். 17/3/2024 அடுத்த ஞாயிறு தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு. அடுத்த ஞாயிறு அன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பாவ பரிகார சிலுவை பாதை சயானிக்கு அருகில் உள்ள விபி காலனியில் தொடங்கி மாலை 6 மணிக்கு ஆலயத்தில் திருப்பலியுடன் நிறைவு பெறும். அனைவரும் சிலுவை கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். பங்கில் உள்ள இளைஞர்கள், சிறுவர்கள் அனைவரும் குடும்பமாக பங்கு பெற்று இயேசுவே ஆண்டவர் என்பதை நாம் வாழுகின்ற இந்த ஐனாவரம் பகுதி மக்களுக்கு சான்று பகர உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாவ பரிகார சிலுவை பாதை நாம் ஆண்டுதோறும் நடத்துகின்ற இந்த சிலுவை பாதையை அர்த்தமுள்ளதாக மாற்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காலையில் திருப்பலிகள் வழக்கம் போல் நடைபெறும். திருப்பலியில் பங்கெடுத்தவர்கள் மாலை திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டிய அவசியமில்லை. பட் சிலுவை பாதையிலே கண்டிப்பாக எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆகவே தயவுசெய்து 3:30 மணிக்கு முன்பாக விபி காலனியில் ஒன்று கூடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய திருப்பலிகள் அனைத்தையும் சிறப்பிக்கின்ற நம்முடைய பங்கின் இளைஞர் குழுவினருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த ஞாயிறு 17ஆம் தேதி அன்று வின்சென்ட் தே பால் சபையினர் சிறப்பிப்பார்கள். நமது டொன்போஸ்கோ மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில்
எல்கேஜி முதல் மாணவர்களுக்கான சேர்க்கை தொடர்ந்து நடைபெறுகின்றது. எனவே விண்ணப்ப படிவங்களை பள்ளி அலுவலகத்தில் பெற்று நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பள்ளியில் சேர்க்க ஆவணம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றவர்களையும் இப்பள்ளியில் சேர ஊக்குவிக்கவும். கடந்த வாரம் உண்டியல் மூலம் பங்கு மக்கள் அளித்த காணிக்கை ரூபாய் 42,280. தாராளமாக காணிக்கை வழங்கிய அனைவருக்கும் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அன்பிய தேர்தல்களை நாம் தொடங்கியிருக்கின்றோம். இதுவரையில் 6 அன்பியங்களுக்கான தேர்தல்கள் முடிவுற்றிருக்கின்றன. தொடர்ந்து இன்று மாலை 7:30 மணிக்கு புனித லூக்கா, புனித டொமினிக் சாவியோ, புனித யோவான் ஆகிய 3 அன்பியங்களுக்கான தேர்தல் ஆலய வளாகத்திலே நடைபெறும். எனவே அனைத்து தேர்தல்களுமே ஆலய வளாகத்தில் தான் நடைபெறும். எனவே தயவுசெய்து அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களும் இதை உணர்ந்து பங்கு மக்களிடம் அந்த குறிப்பிட்ட நாளை தெரிவித்து எல்லோரையும் ஒன்று சேர்ந்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதுதான் நிர்வாக வசதிக்காக இது ஆலயத்தில் நடத்துவது சிறப்பானது என்று கருதியதனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தயவுசெய்து அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லா தேர்தல்களும் மாலை 7:30 மணிக்கு தான் நடைபெறும். எனவே மாலை திருப்பலிக்கு பிறகு 7:30 மணிக்கு வேலையிலிருந்து வருகின்றவர்களும் வந்து சேருவதற்கு வசதியாக 7:30 மணிக்கு தயவுசெய்து ஆலய வளாகத்தில் பின்னாடி பள்ளி வளாகத்திலே ஒன்று கூடி வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கென்று கொடுக்கப்படுகின்ற அறைகளிலே அதற்கான தேர்தல் நடைபெறும். 3 அல்லது 4 அன்பியங்கள் ஒரு நாளிலே நடத்தப்படும். வருகின்ற வாரத்திலே புதன்கிழமை 13ஆம் தேதி அன்று புனித பேதுரு, புனித பிலிப்பு, ஜெபமாலை அன்னை, புனித மகதலா மரியா இந்த 4 அன்பியலுக்கான தேர்தல் நடைபெறும். ஜெபமாலை அன்னை புதிதாக உருவாக்கப்பட்ட அன்பியம், புனித அந்தோனியார், சகாய அன்னை ஆகிய 2 அன்பியங்களும் இணைக்கப்பட்டு ஜெபமாலை அன்னை அன்பியம் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. அதே போல சவுத் காலனியில் இருக்கின்ற 2 அன்பியங்கள், புனித யோசேப்பு, புனித அன்னாள் ஆகிய 2 அன்பியங்களும் இணைக்கப்பட்டு புனித மகதலா மரியா என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. சவுத் காலனி ஒரே அன்பியமாக இனிமேல் இயங்கும். எனவே இந்த அன்பியங்களுக்கான தேர்தல் புதன்கிழமை மாலை 7:30 மணிக்கு நடைபெறும். வியாழக்கிழமை 14ஆம் தேதி அன்று மாலை 7:30 மணிக்கு புனித இஞ்ஞாசியார், புனித அவிலா தெரேசா, புனித ரீட்டா, புனித பேட்ரிக் ஆகிய அன்பியங்களுக்கான தேர்தல் நடைபெறும். 16ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு லூர்து அன்னை, புனித பர்த்தலமேயு, புனித அருளானந்தர், புனித பியோ ஆகிய அன்பியங்களுக்கான தேர்தல் நடைபெறும். புனித அருளானந்தர் அன்பியம் புதிதாக பெயரிடப்பட்டது. மார்க் மரியவியானி ஹவுசிங் போர்டு 2 அன்பியங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு புனித அருளானந்தர் அன்பியம் என்று ஒரே அன்பியமாக இனிமேல் இயங்கும். புனித பியோ அன்பியம் என்பது ICF ஈஸ்ட் காலனி 2 அன்பியங்கள் இருந்தன. குழந்தை தெரேசா, பிரான்சிஸ் சேவியர் ஆகிய 2ம் இணைக்கப்பட்டு புனித பியோ என்ற ஒரே அன்பியமாக இயங்கும். இந்த அன்பியங்களுக்கான தேர்தல் சனிக்கிழமை நடைபெறும். லூர்து அன்னை, அருளானந்தர், பர்த்தலமேயு, பியோ. அதற்கு அடுத்த வாரத்திலே திங்கட்கிழமை 18ஆம் தேதி அன்று மாலை 7:30 மணிக்கு அமலோற்பு அன்னை, புனித பவுல், குழந்தை இயேசு, இருதய ஆண்டவர் ஆகிய அன்பியங்களுக்கான தேர்தல் நடைபெறும். 18ஆம் தேதி. 21ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 7:30 மணிக்கு புனித தோமா, புனித பிரான்சிஸ் அசிசி, புனித ஜான் போஸ்கோ ஆகிய அன்பியங்களுக்கான தேர்தல் நடைபெறும். 23ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு புனித மத்தேயு, புனித மரிய கொரட்ரி ஆகிய அன்பியங்களுக்கான தேர்தல் நடைபெறும். இத்துடன் 30 அன்பியங்களுக்கான தேர்தல் 23ஆம் தேதியோடு நிறைவு பெறும். இப்பொழுது அன்பியங்கள் 35லிருந்து 30 உருவாக்கப்பட்டிருக்கின்றது. 5 அன்பியங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரு பகுதியாக உருவாக்கப்படுகின்றது, ஒரு ஜோன். முதல் பகுதி நல்லாயன் பகுதி என்று அழைக்கப்படும். இதிலே பர்த்தலமே அன்பியம், லூர்து அன்னை அன்பியம், புனித பியோ அன்பியம், புனித மகதலா மரியா அன்பியம் 4 ICF காலனிகளும், அதன் பிறகு புனித பிலிப் அன்பியம், இந்த 5 அன்பியங்களும் சேர்ந்து நல்லாயன் பகுதி என்று அழைக்கப்படும். 2வது பகுதி கிறிஸ்துவலின் சகாய அன்னை பகுதி. இதிலே புனித ஆர்த்திமேதே சாத்தி, புனித செபஸ்தியார், புனித யாக்கோபு, புனித லூக்கா, புனித மத்தேயு ஆகிய 5 அன்பியங்கள் செயல்படும். 3வது பகுதி தூய ஆவியார் பகுதி என்று அழைக்கப்படும். இதிலே ஆரோக்கிய அன்னை, புனித ஆக்னஸ், பாத்திமா அன்னை, புனித யோவான், புனித ரீட்டா ஆகிய 5 அன்பியங்கள் இருக்கும். பகுதி 4 மூவர் இறைவன் பகுதி என்று அழைக்கப்படும். அதிலே புனித டொமினிக் சாவியோ, புனித பிரான்சிஸ் அசிசி, புனித அவிலா தெரேசா, ஜெபமாலை அன்னை, புனித அருளானந்தர் ஆகிய அன்பியங்கள் இருக்கும். பகுதி 5 நற்கருணை பகுதி என்று அழைக்கப்படும். அதிலே புனித மரிய கொரட்ரி,
இருதய ஆண்டவர், அமலோற்பு அன்னை, புனித பேட்ரிக், புனித இஞ்ஞாசியார் ஆகிய 5 அன்பியங்கள் இருக்கும். 6வது பகுதி கிறிஸ்து அரசர் பகுதி என்று அழைக்கப்படும். அதிலே புனித பவுல், குழந்தை இயேசு, புனித ஜான் போஸ்கோ, புனித பேதுரு, புனித தோமா ஆகிய 5 அன்பியங்கள் செயல்படும். எனவே இந்த முதல் கட்ட அன்பிய பொறுப்பாளர்களுக்கான தேர்தல் 23ஆம் தேதியோடு நிறைவு பெறும். அதன் பிறகு நாம் புனித வாரத்திற்கு நுழைவதால் தேர்தல்களை நடத்த முடியாது. எனவே புனித வாரம் புனிதமாக அனுசரிக்கப்பட வேண்டும். எனவே மற்ற பகுதி தலைவர்களுக்கான தேர்தல் 2வது கட்டமாக நடத்தப்படும். அது ஈஸ்டர் முடிந்த பிறகு நடத்தப்படும். எனவே இந்த குறிப்பிட்ட நாளிலே இந்த பகுதியை சார்ந்த அன்பிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு அன்பியத்திலும் தேர்ந்தெடுக்கப்படும் 4 பேர், 5x4 20 பேர் ஒன்று சேர்ந்து வந்து அந்த பகுதி தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த 5 அன்பிய தலைவர்களில் ஏதாவது ஒரு தலைவர் பகுதி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு உரிமையுள்ளவர். எனவே 20 பேர் இணைந்து ஒருவரை பகுதி தலைவராக தேர்ந்தெடுப்பார்கள். இப்படி 6 பகுதிகள் இருக்கின்றன. 6 பகுதியின் தேர்தல் முடிந்த பிறகு பங்கு பேரவை உயர்மட்ட பொறுப்பாளர்களுக்கான தேர்தல் நடைபெறும் 3வது கட்டமாக. அதிலே பங்கு பேரவை துணைத் தலைவர், செயலர், துணை செயலர், பொருளர், துணை பொருளாளர், அன்பிய ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர்களுக்கான தேர்தல் 3வது கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு நடத்தப்படும். அன்பியங்களிலே யாராவது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவள் ஏற்கனவே ஏதாவது பக்த சபையிலோ அல்லது இயக்கங்களிலோ தலைவராக இருந்தால் தங்களுடைய பதவியை கண்டிப்பாக துறக்க வேண்டும். அதற்கு பதிலாக வேறு ஆள் நியமிக்கப்படுவார்கள். ஒருவர் 2 பொறுப்புகளை இனிமேல் நிர்வகிக்க முடியாது. ஒரு பொறுப்பு தான் ஒருவருக்கு, மற்றவர்களும் பங்கேற்க வேண்டும் என்பதனாலே அன்பியத்திலே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் பங்கு பேர உறுப்பினராக மாறுகின்றார். பக்த சபை தலைவராக இருந்தால் பங்கு பேர உறுப்பினராகின்றார். ஆகவே 2 பொறுப்புகளில் இருந்து கொண்டு ஒரு ஆள் பங்கு பேரில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அந்த குழுவை சார்ந்த ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் தலைவராகி பங்கு பேர உறுப்பினராக மாறுவார். எனவே தயவுசெய்து மனதில் கொண்டு செயல்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தேர்தல் அனைத்தும் சிறப்பாக முடிய தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இறைவனுடைய அருளும் ஆசிரும் நம் பங்கு மக்களோடு இருந்து அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை இதற்காக நாடுகின்றேன். எனவே தயவுசெய்து உங்களுக்கு குறிக்கப்பட்ட அன்பியங்களே அந்த நாட்களிலே தயவுசெய்து அனைவரும் வருகை புரிந்து 18 வயதுக்கு மேல் இருக்கின்ற எல்லாரும் வாக்களிப்பதற்கு தகுதியுடையவர்கள். சில கேட்குறாங்க, ஃபாதர் அன்றைக்கி வர முடியல, அவங்க வந்து ஃபோனில் ஓட்டு போடலாமா, தபாலில் ஓட்டு போடலாமா, கொரியரில் போடலாமா, இமெயிலில் போடலாமா? எதுலேயும் போட முடியாது. அந்த மாதிரிலாம் பர்மிஷன் கொடுத்து இருந்தால் அப்புறம் எல்லாம் வீட்டிலேருந்து எல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஹோம் டெலிவரி கிடையாது. பல முறை சொல்கிறனால இந்த முறையும் சொல்கிறேன், ஹோம் டெலிவரி எதுவும் கிடையாது. இங்கு வந்து தான் வாக்களிக்க வேண்டும். ஆகவே வர முடியவில்லை என்றால் விடுங்க, பரவாயில்ல, ஒன்றும் அவங்க உடல்நிலை சரியில்லை, வர முடியவில்லை, நடக்கவே முடியல அப்படின்னா அவங்களால தூக்கிட்டு வர முடிஞ்சால் தூக்கிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட்டோ வச்சு கூப்பிட்டு வாங்க. இல்லை என்றால் பரவாயில்லை, வரலாம் பரவாயில்ல. கண்டிப்பாக, ஏன்னா அது தேவையில்லாத மற்ற விஷயங்களை அதை இட்டு செல்லும் என்பதனாலே அதை கண்டிப்பாக தவிர்க்கின்றோம். இங்கு வந்து நேரடியாக ஓட்டு போட்டால் மட்டும்தான் அது செல்லுபடியாகும். எனவே வர முடியவில்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நாளை தயவுசெய்து மனதில் கொண்டு எல்லோரையும் வர வைப்பதற்கு இப்போது இருக்கின்ற அன்பைய தலைவர்கள் உங்கள் மக்களை ஊக்குவித்து வர சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நேற்று நம்முடைய பங்கிலிருந்து தவக்கால திருப்பயணம் 5 பேருந்துகளிலே ஏறக்குறைய 270 பேர் சென்றோம். மிகச் சிறப்பாக அந்த பயணம் அருமையானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் எல்லோருக்கும் மனநிறைவை கொடுப்பதாகவும் அந்த பயணம் அமைந்திருந்தது. இதற்காக ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. பங்கு பெற்ற அனைவருக்கும் நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக அமைந்திருந்தது. எனவே வர முடியாதவர்கள் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு இந்த திருப்பயணத்தில் பங்கெடுக்கலாம். மிகச் சிறப்பாக இந்த பயணம் அமைய ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பாக எல்லோருடைய ஒத்துழைப்பும் தான். அங்கே பார்த்தவங்க சிலர் கேட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா ஃபாதர், வேறு ஃபாதர்லாம் இல்லையா? நான் சொன்னேன், வேறு ஃபாதர்லாம் அவசியமே கிடையாது. ஏனென்றால் பங்கு பெற உறுப்பினர்கள் பொதுமக்களை கொண்டு தான் இது போன்ற விஷயங்கள் நடத்த வேண்டும். அதனால் நான் என்னுடைய வேலையே மிக குறைவானது தான். நானே ரொம்ப பெருசாக எதுவும் செய்யலை. எல்லாருமே அவள் பணியை கரெக்டாக செஞ்சதுனால எல்லாமே திட்டமிட்டபடி சரியாக நேரத்தில் ஆரம்பித்து சரியான நேரத்தில் மீண்டும் வந்து சேர்வதற்கு எல்லோருமே ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். உண்மையாக அதற்காக நான் பாராட்டுகின்றேன். இதில் பங்கெடுத்த அனைவருக்கும், இதற்காக உழைத்த அனைவருக்கும் சிறப்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் எல்லாம் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து உழைத்தால் நிச்சயமாக அற்புதமான விஷயங்களை செய்ய முடியும் என்பது தொடர்ந்து நாம் நிரூபித்து கொண்டிருக்கின்றோம். எல்லா விஷயங்களும் நல்லாக சிறப்பாக நடைபெறுகிறது என்று நேற்று வந்தவர்கள் எல்லோருமே சொன்னார்கள். உண்மையான மகிழ்ச்சி அதுதான். ஆகவே எதையும் சரியாக திட்டமிட்டு நாம் செயல்படுத்தினால், எல்லோருடைய ஒத்துழைப்பும் இருந்தால் கண்டிப்பாக எல்லாவற்றையும் சிறப்பாக செய்யலாம். அப்படிப்பட்ட சிறந்த பங்காக நம்முடைய பங்கு திகழ வேண்டும். ஆகவே இந்த அன்பிய தேர்தல் அதுக்கு இன்னும் அதிகமாக உறுதுணையாக இருக்கும். நம்முடைய அன்பைகளை வலுப்படுத்தி, நம்முடைய உறவுகளை வலுப்படுத்தி, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை இன்னும் நாம்
மேன்மைப்படுத்த கண்டிப்பாக இந்த அன்பிய தேர்தல்கள் உதவி செய்யும். எனவே தொடர்ந்து நாம் இதற்காக ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஒத்துழைப்பை நாம் நல்குவோம். இறுதி மன்றாட்டுக்காக எழுதி நிற்போம். நம்முடைய ஒரே ஒரு விஷயம், நம்முடைய பங்கிலே இந்த ஆண்டு வார இறுதி நாட்களிலே நமக்காக பணி செய்வதற்காக வருகை புரிந்த அருட் சகோதரர் எபின் அவர்கள் இன்றோடு தன்னுடைய பணியை நிறைவு செய்கின்றார். அவருக்கு தேர்வுகளும் அதன் பிறகு மற்ற பணிகளும் இருப்பதனால் இந்த வாரத்தோடு அவர் தன்னுடைய வார இறுதி பணியை நிறைவு செய்கின்றார். எனவே அவருக்கு பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய திருப்பலிகளிலே நற்கருணை வழங்குவதற்கும் ஆங்கில பேசும் பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி சொல்லிக் கொடுப்பதற்கும் பல்வேறு பணிகளை இந்த ஆண்டு முழுவதும் வார இறுதி நாட்களில் நமக்காக செய்த சகோதரர் எபின் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப வெக்கப்படுறார் அவர். எஸ், தேங்க்யூ எபின் ஃபார் ஆல் த சர்வீசஸ் தட் யூ டிட் ஆன் த வீக்கெண்ட்ஸ். மே காட் பிளஸ் யூ அண்ட் யுவர் மினிஸ்ட்ரி. வில் கண்டினியூ டு சப்போர்ட் யூ வித் அவர் ப்ரேயர்ஸ். அவருக்கு அதிகமாக தமிழ் தெரியாதன் மூலம் தான் தமிழ் திருப்பலியில் அவர் பங்கெடுக்கவில்லை. ஆமாம், எனவே ஸோ வி தேங்க் யூ ஃபார் ஆல் யுவர் சர்வீஸ். காட் பிளஸ் யூ. நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர், எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிர்வித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் இறை நம்பிக்கையிலும் வேரூன்றி வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. மனதாழ்த்தியும் தரிசனமும்
தாய்மான புனித கன்னிமரியாயி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.